டாக்டர் காபரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சி மான் செய்த நாடகம் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 11. புதுமை என் சொல் கேளார் மயிலன் நலம் தர ஆசை ஒன்று பாய் கவிழ்ந்த பாக்கு மூங்கில் முனிவர் தந்திர செய்கையோ என்றார் பயம் உதிக்கும் தோற்றும் எவர்க்கும் போட்டிட வாழ்த்தும் தெரியலாம் துரைத்தே இதுதான் பயம் பழியோடு சிலவும் பழித்தில நின்றது துருனது தொழுதாள் நடக்கும் வருதும் பேசி பேசியங்கூழதும் நலை தீதோ தந்திரம் தருவதும் இடமாம் இறையுடனும் பெண் குறவு நாளோடு எமக்கென வேண்டினர் மகிழ் கனவுடனே நீ எறியாததோ உன்னோடறிய நினைவு தந்திர பாவனை மோகமும் என்ற நரி பலவரி விழாரோ முனிவர் இழுவனமீதால் நம்பிய போயினும் எப்படி நல்லவனி வரசன் பாதையின் இப்படி தொடரும் எப்போல் தருவான் குறிப்பும் அது தரும் கொடுப்பது மூலமே புரிலன் போகர் முந்தாம் களம் முற்றிற்று நான்காம் களம் கன்னி மாடம் மாலை வள்ளி நின்றிருக்க வேடரசன் மாண்டி செவிலித்தாய் சுற்றி நிற்க நேரிசையா சிறியப்பா வேடரசன் எண்ணம் இதுவே தன்னிலை திமர்த்தே மணக்குது ஆகிலும் தெப்புடைய ஏதுவன் அரும்பிய வெண்வெண் மலருக்கும் நசுங்கும் திரும்பி அன்புடையாயின் உணர்வன் மருத்துவம் என்னென இருப்பின் ஏய்ப்பன் கருத்தும் பேச்சுவனாயினும் மருத்தே ஏய்க்கு பொருந்த பாரோ கையால் மாய்க்க விழித்த கனவேன் சங்காய் பாராயினும் எனக்கேதோ நிறமோ வெளிச்சம் தெர்த்தே கல்லா இருக்கும் அளிக்கும் சொந்த காரணம் அதுவோ அஞ்ச இருப்பது நஞ்சென்றிருக்க திசையது பிரிந்தோர் இனித கரமாம் விருந்து கூட இல்லை போர்க்கானவன் விரும்பிய மன்னனை எதிரில் கண்டிடனாயது என்று வருவோர் பார்த்ததும் கனியே சரிந்து போய் தொங்கி எங்கினும் ஓடிய மழையே கூடிட வந்து தேடி தேடி பேயும் இராது நாடி தேடிட பாடி கவனமாய் தெரிந்திருந்ததாய் கண்ட கனாவும் நெற்றன்றோவென கிர்மிதன் நஞ்சல் ஊற்றிய தெல்லாம் இங்கனம் செல்லும் பாராய் இன்றென் கென்னோ பாராய் உந்தன் மனம் ஒரு பெயரே உன்பியா கனியாம் சாந்த கண்ணா நில்லா என்ன தப்பிடும் எலிச்சி செல்ல பொந்துவும் பல்லால் கடிக்கும் ஆம்பழ தோலே பெரிதாய் தோன்றே வேரரசன் அகஜன் செய்தீரன் பங்குனியோ புண்ணி பண்டிட திகைத்தும் கிள்ளை இல்லா தென்னை கெட்டில் வேறே போல பாறை என்று சோரை என்பய நன்று டாக்டர் காபரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சி மான் செய்யுள் நாடகம் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 11. ஓரோ எனிது பாடம் ஒன்றாறுகிலல் புதுவென் புதுமை என் சொல் கேளாள் மயிலன் நலம் தர ஆசை ஒன்று பாய் கவிழ்ந்த பாக்கு மூங்கில் முனிவர் தந்திர செய்கையோ என்றார் பயம் உதிக்கும் தோற்றும் எவர்க்கும் போட்டிட வாழ்த்தும் தெரியலான் துரைத்தே இதுதல் பயம் பழியோடு சிலவும் பழித்திலர் நின்றது தொழுதனர் தொழுதாள் நடக்கும் வருதும் பேசி பேசி எங்குளதும் நாளை தீதோ தந்திரம் தருவதும் இடமாம் இறையுடனும் வரும் துறவு நாளோடு எமக்கென உமக்கதினாலன் நீ எறியாததோ உன் நோட்டறிய நினைவு வேடரசனு வளப்புத்தாயும் போக வேடரசனு வளப்புத்தாயும் போக மயிலன் தந்திர பாவனை மோர முனிவர் இவ்வள வரிவில் ஆறும் முனிவர் இவ்வள வேதான் நன்றியன் போயினும் எப்படி நல்லவன் நீ வரசன்
போக முதல் அங்கம் மூன்றாம் களம் முற்றிற்று. நான்காம் களம் இடம் கன்னி மாடம். பாலி வெள்ளி நின்றிருக்க வேடரசன் மண்ணி பைலி தாய் சுற்றி நிற்க வேடரசன் எங்கெதுவே கண்ணிலை திமுற்றே தலக்கது அகிலும் தனக்குறை ஏதுவன் அரும்பிய வெண்வெளி வெண் மலரு துளசுங்கும் திரும்பிய அன்புடை ஆயினும் உணர்வன் மருத்துவம் என்னென இருப்பின் ஏப்பன் கருத்தும் பேச்சுவன் ஆயினும் மறுத்தே ஏக்கி பொருந்த பாரோ. கையால் மைக்க விழித்த கனவேன் சங்கா ஆரையினும் எனக்கேதோ நிறமோ வெளிச்சம் தெருத்த கல்லாய் இருக்கும் அளிக்கும் சொந்த காரணம் அதுவோ. அஞ்ச இருப்பது நஞ்சந்திருக்க திசையது பிரிந்தோர் இனித கரமம் விருந்து கூட இல்லை. போர் காணவன் விரும்பிய மன்னனை எதிரில் கண்டிட நாயது என்று வருவோர் பார்த்ததும் கனியே சரிந்து போய் தொங்கி எங்கினும் ஓடிய மழையே கூடிட வந்து தேடி தேடி தேயும் நினது நாடி தேடிட பாடி கவனமாய் கரிந்தேருந்ததாய் தங்க தெராவும் எத்தன்றும் எனக்கு எம்பினை.